இந்த மாமிசத்தை உண்டு நாம் ஜீவாத்து கொண்டிருக்கிறோமே. இனிமேல் இந்த மாமிசத்தை உண்பது கிடையாது என்று அந்த நாரையாருக்கு ஒற்றங்காலிலே அப்படி மாமிசத்தை உண்டபடியான அந்த நாளைக்கு இந்த சிவபெருமான் சாட்சியை நாடகம் முன்னாடி பட்டுப்போட தப்பு வந்துட்டியா சாட்டிகள் வாங்க போறாரு சாட்டிகள் வாங்க போறாரு காசு வாங்க போறா தப்பு தப்பு ரெடியாகிறது உதவாகுது காவலியா காவலியா சூப்பரா இருக்கு சாட்டி வெளியே காட்ட போக்கு அப்படியே ஓட்டுறாங்க ஓடிவா சூப்பரா இருக்கு விஜய் காவாலியா ஆட்டி வெளியே வரலையா அப்பதான் பட்டா படம் அப்படியே ஓட்டுறாங்க வலிக்காத காய்ச்சி யாரு பட்டா படம் இழுதான் பொட்டு பட ஸ்மெரியா போகிரி பொங்கல் சாட்சி விஜயா கொக்கரப்போ சாட்டி விளையாட்டா அழுகுறாங்க பொறுமை ஓட்டுறாங்க பாம்பு ஒன்று எத்தனை விடும் நெல்ல பம்பு எத்தனை விடும் நெல்ல பம்பு இது பொருகுற பாம்பு வரல இதெல்லாம் ஸ்லோ ஓட்டுறாங்க சிவன் அவர் பேச பாரா பார்வதியா போட
பாம்பு ஒண்ணு சிவனுக்கு கழுத்துல நல்ல என்ன ஒரு அகங்கள், என்ன ஒரு ஆணவம், ஏமாடி பொண்ணு பெத்த கம்பெனி பால் போட்டு தந்தையா அப்படி தெரிந்து ஊட்டி ஊட்டி வசதி உனக்கு அவனை விடு போறாங்க. ஆமா, அதாவது தவறு இல்ல. என்னுடைய ரத்தத்தின் வழியாக வந்தவளா இருந்தா நீங்க என்ன தந்தை வந்து விட்டாரே அப்படியே ஓடி வந்து கண்டு வீட்டு வணங்கிருப்பாள். நீ யாரு அப்ப வந்தாரு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சாப்பாடு அவ எல்லாம் தெரியும். ஒரு வார்த்தை பேசுறியா என்னைக்கு வந்தவங்க இப்பதானே அப்படியாப்பட்ட தந்தையை கண்ணெடுத்து பாராமல் அவனோடு கொஞ்சம் பேசுறியா கொடியவரே என்ன விட்டு வைக்காமா கழுத்திலே ஏறப்பட்ட தாலி இன்னைக்கு இருக்குது. அது எப்படிங்க தாலி எல்லாம் ஊருக்கு போங்க அவன் எல்லாம் போறான். பெரிய மனுஷன் பேரு என்ன தக்க பெரிய மனுஷன் சொன்னா அடக்கமாக வேண்டும். ஆமா, ஆனா வந்துட்டு தெரியாம கொண்டு போறாங்க. இவன் நெல்லுமா கிடையாதுங்க. கண்டடியும் செருப்படியும் செருப்படியும் பிள்ளையா ஒருவன் என்னப்பா நினைக்கிறாய் அடித்தான் செருப்பாடா செருப்பான உதவ பரமா அதோட இல்லையா கல்யாணத்துல பேண்ட் கொடுத்துமே அத போட்டானா என்னடா பேரு ஒண்ணி போட்டுக்கியா இது வந்து பேண்ட் எடுத்து கொடுத்துமா அதை போட்டாங்க மரியாதை திறமை உனக்கு பொண்ண என்ன சாப்பிடுவான் பார்க்கலாம் கொண்டாட மூலத்தை சொன்னாராம் ஐயாவை குடிச்ச பித்துக்காரங்க அனத்து நீதி நேரம தயவு தாட்சணம் அனந்தம் வந்தவன் இந்த மரியாதை இருக்கிறியா எப்படி விட முடியும் செத்துவனே இவனை கொண்டு பொண்ணு நீ அப்புறம் நான் செத்து என்ன அப்புறம் அப்பா நான் சித்தப்பா உங்களுக்கு மரியாதை இல்லைனாலும் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா முடியாது. அவன் பேச்ச கேட்டு கழுது கத்துற மாதிரி கத்துறீங்க. நான் எப்படி குலைக்கணுமோ அப்படி குலைச்சு பாத்துட்டீங்க. மரியாதை இல்லை. என்ன பண்ண பாருங்க இந்தியா புறப்படி சட்டி இந்தியா புறப்படி சட்டி பரமனை இருக்கட்டும் அவர்கிட்ட காசி அவரை முடிவு பண்றேன். கேட்க மாட்டேன். எப்படி இந்த பரமனை அழித்து பரமக்கடவுள் மூல முதல் கடவுள் அப்பேற்பட்ட என் பரம கடவுளுக்கு
கேவலமற்ற ஒரு பதர். யாரை உன்னால் அழிக்க முடியும்? ஒரு ஜாதி கட்டினானா ஏய், வாயே. மரியாதையா நான் அப்ப நீ பெத்தா அப்ப நான் தாலி கட்ட உன் கணவனை சொல்றியா? இவன் நெல்லு நான் தான் நெல்ல கொடுத்துருக்கேன். உன்னுடைய குலத்திலே வந்த தன்னுடைய தாய் என்று தெரியும் அவனை திருமணம் செய்து திருமணம்னா இது ஒரு சாம்சாரியா அவன் வேலைக்காரனே கிடையாது. அவன் வெத்தனை சொல்ல கேட்டான். இன்னையோடு ஒரு தாயை அதுக்காக விட மாட்டான். யாருக்கு யார் சாபம் கொடுத்தா? கொலுசு காட்டுறாரு எல்லாம் சொல்லாது தெரியாது எல்லாம் அவன் என்னை எடுக்க சொன்னான் பண்ணிடுறான். எடுத்து கொடுத்தாங்க பாரு. வச்சு குடிச்சிட்டு கட்டி குடுத்துட்டு கொடுத்தாங்க பாரு. பலகாரம் அல்லாட்டி தின்னுட்டு ஆலமரத்தடியில் வந்து தூங்குறாருமா. ஆலமரத்தடியில வந்து மறுத்து பேசுகிறேன். நடுவுல தூங்குறாரு. போய் கிட்ட பண்றா போட்டாங்களா? அதானே அந்த ஆண்டி உக்காந்து போய் கேளு போதுமான்னு. மரும வீட்டுக்கு போனேன். கோழி கறி போட்டிருப்பாங்க, சிக்கன் போட்டிருப்பாங்க, பண்ணி கறி போட்டிருப்பாங்க. அவன் என்ன பண்ணா தெரியுமா? அந்த மகன் மருமக பிள்ளையே அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை பேசவில்லை. நம்ம மகளும் மருமகனும் சந்தோஷமா இருப்பாங்க. கவலையா விஜய் பட்டாட்டா சூடா போட பட்டாட்டா தப்பு ஆசையில பாத்தி கட்டி
பட்டு சேவல் கூடுறாரு என்னை பகையாளி ஆக்கிற மகன் அதற்காக சூத்துல வாங்கடா அவன் தாய் அழிக்கிறான் எப்படி அந்த கீதம் அவரையும் வியாபாரம் பண்றான் செல்போன் பட்டன் வாங்க அப்பதான் காசு கொல்ல போகிறீரா வந்து விட்டால் மகன் தாலி அறுத்து விடுவாரே இது நியாயமா சுவாமி அப்படியே ஆடக்கூடா நமக்கு மருமகன் நம்முடைய சொந்த நாம் பெற்றெடுத்த பிள்ளை காட்டாயினி புது தம்பதிகளாக இருந்திருப்பார்கள் மரியாதை செலுத்தவில்லை என்று தாலியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் இது நியாயமா இது? மக்களை ஆளுவதில் 84,000 ஜீவாத்மாக்களுக்கும் படியறந்து வரக்கூடிய பரம்பொருள் அவரிடத்திலே அவரை அழிப்பதாகவும் மகனை தாலி அறுப்பதாகவும் சொல்லுகிறீர்கள் இது நியாயமா சுவாமி? போடா போட வாய்க்கு சாப்பிட்டு வலிகாத காட்சி வேகமாவது டாமா ஐயா ஐயா நீ போமா பாடி நான் ராத்தி வேறு ராத்திரிக்கு மொபைல் தாடி என்ன செய்யணும் வயசு அடிதான் சூப்பர் ஏய் நீ இப்படி எழுதுறா கிடைக்கும் கேமரா